அதிமுக திமுகவை எதிர்க்கக்கூடிய வலு அவர்கிட்ட அவ்வளவு வலு. எப்படின்னா அதாவது பூதாகார வலு இல்லை. அப்போ திமுகவை எதிர்க்கணும்னா எங்கே சேரணும்? அதிமுக சேரணும். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பர்ச்சேசர். ஜெயலலிதாவும் ஒரு பெரிய பர்ச்சேசர். எல்லாத்தையும் விலை கொடுத்ததம்மா வாங்கிடும். 2011 1.5% வாக்கு தான் ஜெயலலிதா ஜெயிச்சுது. அப்போது விஜயகாந்த் உட்பட அத்தனை கட்சிகளும் விஜயகாந்த் பின்னாடி போயிட்டாங்க. இப்படி போக வைத்தவரே ஜெயலலிதா தான். எல்லாருக்கும் ஒரு விலை. அந்த விலையை விஜயகாந்த் கொடுத்த பிறகு விஜயகாந்த் ஒரு கூட்டணி அமைச்சு 11% 14% அந்த கூட்டணி வாக்கு வாங்கின பிறகு திமுக தோக்குது. அதிமுக 1.5% ஜெயிக்குது. இப்போ அதே ஃபார்முலா தான். இப்போ விஜயை எப்பாடுபட்டாவது எத்தனை 1000 கோடிகளை கொடுத்தாவது விஜயை பர்ச்சேஸ் பண்ணணும்னு முடிவில் இருக்கார் எடப்பாடி. இதற்கு பாஜகவும் உடந்தையாக இருக்காங்க. பாஜக எப்படி இந்த 2 வழக்க வெளிநாடு, அதாவது அந்நிய செலாவணி, விஜயுடைய படங்கள் எல்லாம் வெளிநாட்டு உரிமைகள் பூரா எங்கே போகுதுன்னா மனைவி சங்கீதா வழியாக மாமனார் சொர்ணலிங்கத்துட்டு போயிடுது. அது உள்ளே வரல. இதெல்லாம் பாஜகவுக்கு தெரியும்.